கர்நாடகாவில் மாவட்ட காங்கிரஸ் இளைஞரணி தலைவர் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தின் திடுக்கிடும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கர்நாடகாவை அலறவிட்ட கொலையில் நடந்தது என்ன? கர்நாடக மாநிலம் தார்வாட் பகுதியில் உள்ள மெகபூப் நகரைச் சேர்ந்தவர் 28 வயதான ஃபைரோஸ் கான். காங்கிரஸ் கட்சியில் மாவட்ட இளைஞரணி தலைவராக பொறுப்பில் இருந்த இவரை சந்திக்க சம்பவத்தன்று இரவு அடையாளம் தெரியாத மூவர் அவரது வீட்டிற்கு சென்றுள்ளனர். வீட்டின் வெளியே இருவர் காத்திருக்க உள்ளே சென்ற மற்றொருவர் ஃபைரோஸ் கானை வரவழைத்து முக்கியமான ஒன்றை பற்றி பேச வந்திருப்பதாக பேச்சு கொடுத்துள்ளார். அப்பொழுது வந்த செல்போன் அழைப்பை எடுத்து பேசிக் கொண்டிருந்த ஃபைரோஸ் கானை மர்ம நபர் எதிர்பாராத நேரம் மறைத்து வைத்திருந்த கத்தியால் வயிற்றில் குத்தி உள்ளார். அதில் அரண்டு போன ஃபைரோஸ் உயிரை காப்பாற்றிக் கொள்ள வீட்டிற்குள் ஓடி தப்ப முயன்றார். ஆனால் கத்தியால் குத்தியவர் பின்னால் துரத்திக் கொண்டே வீட்டிற்குள் ஓட வெளியே நின்றிருந்த இருவரும் கேட்டை ஏறி குதித்து உள்ளே சென்றனர். மூவரும் ஃபைரோஸ் கானை சுற்றி வளைத்து சரமாரியாக கத்தியால் குத்தி இரத்த வெள்ளத்தில் சரிய வைத்தனர். மேலும் சம்பவத்தை தடுக்க முயன்ற ஃபைரோஸ் கானின் குடும்பத்தினரையும் தாக்க முயன்றதாக தெரிகிறது. பின்னர் ஃபைரோஸ் கான் துடிதுடித்து உயிரிழக்க கொலையாளிகள் மூவரும் அங்கிருந்து தப்பி ஓடினர். காங்கிரஸ் இளைஞரணி தலைவரை மர்ம நபர்கள் கத்தியால் குத்தி கொலை செய்து விட்டார்களா என்ற அதிர்ச்சி தகவல் ஊர் முழுக்க பரவி பெரும் சலசலப்பை ஏற்படுத்திவிட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் ஃபைரோஸ் கானின் உடலை கைப்பற்றி கொலையாளிகள் யார், கொலைக்கான காரணம் என்ன என்பன உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் விசாரணையை தீவிரப்படுத்தினர். சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகளில் பதிவான கொலையாளிகளின் முகத்தை மாவட்டத்தின் பல்வேறு காவல் நிலையங்களுக்கு அனுப்பி வைத்து விசாரணையை தீவிரப்படுத்தி உள்ளனர். மேலும் செல்போன் டவரில் பதிவான மொபைல் எண்களையும் சேகரித்து ஆய்வு செய்து வருகின்றனர். முன்விரோதம் காரணமாக திட்டமிட்டு இக்கொலை செய்யப்பட்டிருப்பதாகவும் சம்பவத்திற்கு ஓரிரு நாட்கள் முன்னரே இவர்கள் ஃபைரோஸ் கானை நோட்டமிட்டு வந்ததாகவும் தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் முக்கிய துப்பு கிடைத்திருப்பதாக கூறப்படும் நிலையில் கொலையாளிகள் பிடிபட்ட பின்னரே கொலைக்கான முக்கிய பின்னணி என்ன என்பது குறித்து தெரிய வரும்.